ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி விலாக்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அந்த கதைக்கு அப்புறம் அந்த கதை முடிஞ்சதுமே நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன். அதை நீங்கள் கமெண்ட்டில் இன்னைக்கு சொல்லணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் யார் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுவேன். அதில் ஃபஸ்ட்டு 3% நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ அது என்ன கதைன்னா, அந்த கதையோட டைட்டில் பேர் என்னென்னா பொய் சொல்லாதேன்னு ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு கடல் இருந்துச்சு. அந்த கடலில் ஒரு மங்கி கூட்டமாக ஒரு கப்பலில் போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு பாறாங்கல்லை தடுக்கி அந்த கப்பல் கவுந்துருச்சு. அப்போ மற்றவங்கெல்லாம் எப்படியோ எங்கேயும் தொங்கி ஏதோ தப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன மங்கி அது மட்டும் தப்பிக்கவே முடியல. என்ன பண்ணணும் எது பண்ணனே தெரில. அப்படியே அது விழுந்துருச்சு. அதுள்ள அந்த தண்ணிக்குள்ளே முழுகிட்டு உயிருக்கு போராடி தத்தளிச்சிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு டால்ஃபின் எப்படி குட்டி குரங்கே நீ எப்படி உள்ளே விழுந்தா, சரி பேசுறதுக்கு நேரம் இல்லை, நீ முதல்ல மேலே ஏறி முதுகு மேலே அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அதுவும் ஏறி ரொம்ப தூரம் 2 பேரும் பயணிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி பயணிச்சுட்டு இருக்கும் போது அங்கே அந்த டால்ஃபினுக்கு ரொம்பவே டயர்டாயிடுச்சு, முடியவே இல்லை. அதால் சரி பக்கத்தில் ரெஸ்ட் எடுக்க சுற்றி இடம் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போது அங்கே ஒரு தீவு இருந்துச்சு. சரி அந்த தீவுக்குள்ளே போய் நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறமேட்டு போகலாம் குரங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போகும்போது அந்த குரங்கு அதை பார்த்ததும், தீவு எவ்வளோ பெரிய தீவு, நம்ம இதுக்குள்ளே போட ஜாலியாக ஓடி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இது இறங்கி ஓடி போயிட்டு இருக்கும் போது அந்த டால்ஃபின் சொல்லிச்சு, தீவு குரங்கே எதுக்கு இந்த தீவுக்குள்ளே இப்படி யாருமே இல்லாத தீவுக்குள்ளே இப்படி ஓடி போயிட்டு இருக்க, தொலைஞ்சிட்டின்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிற்க சொல்லிச்சு. அப்புறம் தான் அந்த குரங்கு சொல்லிச்சு, நான் ஒரு காலத்தில் இளவரசனாக இருந்தேன். அப்போது இந்த தீவோட இளவரசனும் நானும் ரொம்ப நண்பர்களாக இருந்தோம். அப்போது இவன் ஏதோ வெளியூருக்கு போகணுன்னு சொல்லி அவன் போயிட்டான். அதனால தான் இப்போ அவனை பார்க்க தான் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப வருஷமாக நண்பர்களாக இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதோட பெருந்தன்மைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் போய் சொல்லிடுச்சு. அப்போ அந்த டால்ஃபின் என்ன சொல்லிடுச்சு, நீ இளவரசன் இல்லை அரசன் அப்படின்னு சொல்லிச்சு. என்னது, அரசனா, எப்படி சொல்கிற நீ அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோட அந்த குரங்கு அதுக்கிட்ட கேட்டுச்சு. அது கேட்டப்போ சொல்லிச்சு, அந்த டால்ஃபின் சொல்லிச்சு, நீ இந்த தீவுக்குள்ளே ரொம்ப உள்ளே போய் பாரு, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அது மட்டுக்கு தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடுச்சு எங்கேயோ. அப்புறமேட்டு தான் அந்த குரங்கு யோசிச்சது, நம்ம யாருமே இல்லாத மனுஷங்களும் இல்லாத மிருகங்களும் இல்லாத தனி தீவுக்குள்ள மாட்டிக்கிட்டோமே, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, காப்பாற்றுறதுக்கு கூட அந்த டால்ஃபின் மூழ்கி போயிடுச்சு. நம்ம சின்ன போய் சொன்னதுக்கே கடவுள் இவ்வளோ பெரிய தண்டை கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம பெரிய போய் சொல்லியிருந்தோன்னா இந்நேரத்துக்கு நம்ம செத்துக்க கூட சான்ஸ் இருந்திருக்கனால இனிமேல் பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு அது யோசிச்சிச்சு. இந்த கதைக்கு இப்போ கேள்வி என்னன்னா, இந்த கதைக்கு ஒரு திருக்குறள் இருக்குது. அது என்ன குறள்னு நீங்கள் சொல்லணும். பொருள் தேவையில்லை, குறள் மட்டும் சொன்னால் போதும். அது யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு நான் எனக்கு சொல்வேன். ஃபஸ்ட்டு 3 பேர். தேங்க்யூ.